வெல்கம் டு ஷாத்விக் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் வச்சு பிந்தி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சப்பாத்திக்கு தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீட்டிலே ஹோட்டல் ஸ்டைலில் ட்ரை பண்ணலாம் வாங்க. 4 பேருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதால 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை கொஞ்சமாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் பொரிஞ்சு நல்ல வாசனை வரும். அந்த டைமில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்துடும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போன பிறகு இது கூட தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல மிதமான சூட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலாக்கெல்லாம் கொஞ்சமாக கொதித்து நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல மசாலாலாம் நல்லா குக் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 2 கப் தயிர் எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன். அதை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மசாலாவுக்கு நம்ம தக்காளி எதுவும் சேர்த்துக்கலை. தயிரில் உள்ள ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட்டு தான் இதுக்கு. இது சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மசாலாலாம் சேர்ந்து கொஞ்சமாக கொதி வர ஆரம்பிக்கும் போது தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் விட்டு நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இந்த டைமில் பட்டர் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் பால் காய்ச்சிட்டு பால் அடையெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் சேர்த்து வச்சுருப்போம்ல, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதுதான் சேர்த்துருக்கேன். அதை சேர்க்கும்போது இன்னும் ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை மசாலாலாம் சேர்ந்து கொதித்து வரட்டும். இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கசூரி மேத்தி சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். கசூரி மேத்தி வேறு ஒன்றும் இல்லைங்க, காய்ந்த வெந்தயக்கீரை தான். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. வாங்கி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ரெசிபிக்கும் சூப்பராக இருக்கும். இப்போது வெண்டைக்காய் பிந்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு, பன்னீர் பட்டர் மசாலா இப்படிலாம் செய்வோம் சப்பாத்திக்கு. இப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.